தாக்குதல் சதியுடன் வந்த பாஜக குண்டர்கள் கூட்டம். நியூஸ் 18 மக்கள் சபை நிகழ்ச்சியில் நடந்தது என்ன? அந்த திக் நிமிடங்களை முழுமையாக விருப்பு வெறுப்பின்றி உங்கள் முன்னால் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். முன்னதாக உடன் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களுக்கும், பெரியாரிய சிந்தனையாளர்களுக்கும், திராவிட இயக்க சிந்தனையாளர்களுக்கும், தோழர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும், தோழர்களுக்கும், இன்னும் பிற கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள், தொண்டர்கள், தோழர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லிக்கொண்டு, நியூஸ் 18 தமிழ்நாடு நிர்வாகத்திற்கு என்னுடைய உளப்பூர்வமான, ஏன்னா எந்த இடத்திலும் அதற்கு நாங்கள் காரணம் அல்ல, நேற்று நடைபெற்ற எந்த நிகழ்விற்கும் நாங்கள் காரணம் அல்ல. ஆயினும் ஒரு ஊடகவியலாளனாக, அதுவும் நியூஸ் 18 நான் பணியாற்றிருக்கிறேன் என்ற அடிப்படையில் நான் உளப்பூர்வமாக தீர்க்க வேண்டிய நிகழ்ச்சி அவ்வாறு நடக்க இயலாத ஒரு சூழல் பாஜக குண்டர்களால் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட, ஒரு பத்திரிகையாளனாக நான் உங்களிடம் என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்து கொள்கிறேன். ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது எவ்வளவு சிரமம் அப்படின்னு தெரியும். அதன் முன்னாலும் பின்னாலும் அது எவ்வளவு பெரிய அழுத்தங்களை அதனுடைய செய்தி ஆசிரியர் உள்ளிட்ட குழுவினருக்கு தரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனவே என்னுடைய வருத்தத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்து கொண்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் போறேன். வருத்தத்தை பதிவு செய்வது அப்படிங்கிறது ஒரு பத்திரிகையாளனாக ஊடக நிறுவனத்திற்கு அதுல தப்பே இல்லை என்றாலும், இந்த குண்டர்களுடைய அடாவடித்தனத்தால் அது நிறுத்தப்பட்டிருந்தாலும், நான் தனிப்பட்ட முறையில் வருத்தம் தெரிவிப்பது நான் ஒரு ஊடகவியலாளனாக அதை நான் கன்வே பண்றேன். ஏன்னா வருத்தம் தெரிவித்திருக்கிறார், அப்போ அவங்க பேர்ல தான் தப்பு. அது ஒரு ஊடகவியலாளனாக ஒரு நிகழ்ச்சி, ஐயோ நல்லபடியா முடிஞ்சிருக்க வேண்டிய நிகழ்ச்சி அப்படிங்கிறதுக்காக 2 செய்தியை சொல்றேன். பலமுனை போட்டியால் பலன் யாருக்கு என்பது தலைப்பு. 6 விருந்தினர்கள். திமுக சார்பில் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள், அதே மாதிரி நாஞ்சில் சம்பத் அவர்கள் தாவேகாவிலிருந்து, பாஜகவிலிருந்து திரு எஸ் ஜி சூர்யா, அஇஅதிமுகவிலிருந்து மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாபு முருகவேல், நாம் தமிழர் கட்சியிலிருந்து இடுமானம் கார்த்தி உள்ளிட்டவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். இவர்களோடு நானும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன். இப்போ முதல் 3 பேச்சாளர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரு நாஞ்சில் சம்பத் முதலில் பேசுகிறார், இரண்டாவதாக திரு இடுமவனம் கார்த்தி பேசுகிறார், மூன்றாவதாக திரு எஸ் ஜி சூர்யா பேசுகிறார். இந்த 3 பேருக்கும், இன்னும் சொல்ல போனா திரு பாபு முருகவேல் அவர்களுக்கும் அவரவர் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் கணிசமாக உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். அதாவது தாவேகாவினர் எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்துடுறாங்க, முன் வரிசையில் இருக்கிறாங்க, கணிசமா அவங்க வந்துடுறாங்க, தோல்ல துண்டோடே வர்றாங்க. அது மாதிரி பாஜகவினர், அதுவும் குறிப்பா எஸ் ஜி சூர்யா வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல பாஜகவினர் ஒரு 10 பேர் வர்றாங்க. அந்த 10 பேர் தான் எல்லா நிகழ்ச்சிக்கும் வர்றாங்க. அந்த 10 பேர் தான் யாரையும் பேச விடாம பிரச்சனை பண்றாங்க. அந்த 10 பேர் தான் நேற்று வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினர் இவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. திமுக தோழர்கள் அரங்கில் வந்து சேர்வதற்கு முன்பாகவே நிகழ்ச்சி தொடங்கி விடுகிறது. அரங்குல இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் வெளியே இருக்கைகள் போடப்பட்டு அவர்களுக்கு வெளியில ஒரு எல்இடி டிவி வச்சு வெளியில உட்காந்து வச்சிருக்காங்க. இது எனக்கு தெரியாது, ஏன்னா நான் அரங்குக்குள்ள வந்துட்டேன். அப்போ திமுக சார்பாக திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற பொழுதோ அல்லது என்னை இந்த பக்கத்துல அறிமுகப்படுத்துகின்ற பொழுதோ கைத்தட்டுவதற்கு கூட அங்க ஆள் கிடையாது. அந்த சங்கி கூட்டம் கவனிக்குது. அப்ப இவங்க தனியா இருக்கிறாங்க, யாரும் இல்ல, அரங்கிற்குள்ள யாரும் இவர்கள் ஆதரவாளர்கள் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். உணர்ந்து கொண்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அப்ப இந்த சங்கி கூட்டம், குண்டர்கள் கூட்டம் முடிவு செய்கிறது, இன்னைக்கு ஒரு பிரச்சனை பண்ணணும், எப்படியாவது பிரச்சனை பண்ணி முடிந்தால் ஒரு தாக்குதலை நடத்த வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க ஒரு முடிவுக்கு போறாங்க. இந்த தருணத்துல 3 பேர் பேசி முடித்த பிறகு 4வதாக என்னை பேச வைக்கிறார்கள். நான் போகின்ற பொழுது இந்த 3 கோப்புகளை கையில் எடுத்துட்டு போறேன். என் கையில 3 ஃபைல்ஸ் இருக்கு. இந்த டிபேட்டுக்காக அந்த 3 ஃபைலு இவ்வளவு பக்கமா இருக்கு. இதை உட்கார்ந்து ஹோம்ஒர்க் பண்ணி ஒரு டிபேட்டுக்கு எடுத்துட்டு போறேன். இந்த 3 கோப்புகளோடு நான் போய் மேடையில் நின்ற உடனேயே இந்த சங்கி கூட்டத்துக்கு புரிஞ்சிருச்சு, இவன் கண்டென்ட்டோட வந்திருக்கிறான், இவன் பாயிண்டா பேச போறான், இது நமக்கு ஆபத்து, இவனை பேச விட கூடாது அப்படிங்கறத புரிந்து கொண்டு இவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நான் போய் மைக்கு முன்னாடி நிக்கிறேன் தோழர்களே, பேசக்கூட ஆரம்பிக்கல, போய் மைக்கு முன்னாடி நிக்கிறேன், போய் அப்படி மைக் அப்படி கையில திருப்புறேன். நீங்க எல்லாம் நியூஸ் 18 ரெக்கார்ட் ஆயிருக்கு, நான் எதையும் ஒளித்து மறைத்து பேசல, இப்படி தூக்குறேன். ஃபர்ஸ்ட் அங்கேருந்து பேடிஎம் அப்படின்னு ஒரு சவுண்டு, பேடிஎம் தரவான், அதாவது காசு வாங்கிட்டு பேசுறாங்களாம், பேடிஎம் அப்படின்னு கொச்சைப்படுத்துற மாதிரி. இதே டைலாக், இதே வார்த்தையை இதே நபர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக வேறு ஒரு தனியார் ஊடக நிறுவனம் நடத்திய இதே மாதிரியான மக்கள் மன்றம் போன்ற நிகழ்ச்சியில தங்கை மதிவதனி பேசுகின்ற பொழுது இதே நபர்கள் வந்து இதே மாதிரி தங்கிட்ட பேடிஎம் அப்படிங்கிறாங்க.
அப்பதான் தங்கை சொல்லுவாங்க, மதியோதனி சொல்லுவாங்க, நீ பேடிஎம் சொன்னீங்கன்னா நான் 420 சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ கூட வைரல் ஆச்சு, நீங்க பார்த்திருப்பீங்க. பேடிஎம் அப்படின்னு கத்துறான். நான் அமைதியா இருக்கிறேன், புன்னகையோடு கடந்து போறேன். வந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அப்படின்னு சொல்லும் போதே கீழே இருந்து அடுத்தது இடியாப்பம் அப்படிங்கிறான் ஒருத்தன். இது ஒரு நிகழ்ச்சியில நடக்கல. நான் உங்களுக்கு இப்ப சொல்லும் போது உங்களுக்கு சிலருக்கு இதை கேட்கும் போது நகைச்சுவையா இருக்கும். நீங்க அந்த இடத்துல நின்று கற்பனை பண்ணி பாருங்க. இவ்வளவு கண்டென்டோட ஒர்க் பண்ணிட்டு போய் ஒருத்தர் நிக்கிறான், பேசவே விடாம போய் நின்ன உடனே ஒரு 150 பேர் இருக்கக்கூடிய அவையில கீழே இருந்து இப்படி சத்தம் வந்துகிட்டே இருக்கு. நான் அப்பவும் அமைதியா இருக்கேன். நெறியாளர் பாலவேல் அவர்கள் பேடிஎம் அப்படின்னு சொன்ன உடனே அதை கடுமையா கண்டிக்கிறாரு. நான் அவருக்கு நன்றி சொல்றேன். அவர் கண்டிச்சார், அவர் எழுந்து கண்டிக்கிறார். நான் அப்பவும் மிகுந்த கண்ணியத்தோடு சொல்றேன். என் விவாதங்களை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும், நான் எந்த இடத்துலயும் கண்ணிய குறைவா பேசுறது இல்ல. மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவை அவர்களை சொல்லுகின்ற பொழுது கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். மேடம் ஜெயலலிதா நான் சொல்லுவேன். எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ஐயா மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லித்தான் எனக்கு பழக்கம். யாரையும் நான் உரிமையில பேசணும்ல, யாரையும் தனிப்பட்ட முறையில நான் தாக்குனது இல்ல, கண்டென்ட் இல்லாம நான் பேசுனதுல உங்க எல்லாருக்கும் தெரியாது. அப்ப நான் அங்கேயும் மிகுந்த கண்ணியத்தோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் கட்சியை சேர்ந்த தோழர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன். என் கருத்தில் அவர்கள் மாறுபட்டால் அடுத்த சுற்றில் அவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் பேசுவார்கள். நீங்கள் சற்றே அமைதி காத்து தரும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். அடுத்த வார்த்தை சொல்லும் போதே திருப்பி வேற ஏதோ கத்துறாங்க, ஊழ விட ஆரம்பிக்கிறாங்க. நான் அதையும் கடந்து பேசுறேன். எனக்கு முன்பாக 3 பேர் பேசினார்கள். 3 பேரும் அரசின் மீது பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். நான் ஒவ்வொன்றாக பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாத்தையும் நோட் பேட்ல எழுதி வச்சிருக்கிறேன். அந்த நோட் பேட திறக்கிறேன். திருப்பியும் கூச்சல் குழப்பம் கத்துறாங்க. முதலாவதாக சகோதரர் எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் ஒன்றை சொன்னார். இந்த அரசு 5 ஆண்டுகள் எதையுமே செய்யவில்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி தேர்தலுக்காக இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகையாக 3000 ரூபாய் கொடுப்பதாக தோழர் சொன்னார். நான் அவருக்கு ஒன்றை நினைவூட்டுகிறேன். இந்த அரசு பொறுப்பேற்ற உடனேயே கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் கொடுப்பேன் என்று அறிவித்திருந்தார் நம்முடைய முதலமைச்சர். பொறுப்பேற்ற முதல் நாளே 2000 ரூபாயை ஒவ்வொரு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விடுவித்து கொடுத்தது இந்த அரசு. தேர்தல் நேரத்தில் அல்ல, ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாள் முதல் கையெழுத்து 2000 ரூபாய் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசி அட்டைதாரர்களுக்கும் கொடுத்தார் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் பரிசு கொடுக்கலன்னு சொல்றாங்க. கடந்த காலங்களில் பொங்கல் பரிசையும் இந்த அரசு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கீழே இருந்து டேய் உண்மையை பேசுடா அப்படின்னு ஒருத்தர் கத்துறாரு. உண்மையை பேசு. உடனே எல்லாரும் கத்துறான், சிரிக்கிறான். எல்லாரும் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 100-120 பேர் இருக்கிறானுங்கள நீங்க எப்படி பேசுவீங்க நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க தயவுசு. நான் யாரையா அவமரியாதையா பேசணும்னா, யாரையா தனிப்பட்ட முறையில பேசணும்னா நான் என்ன தப்பா பேசுறேன்? எனக்கு முன்பாக 3 பேர் இந்த அரசை நோக்கி கடும் குற்றச்சாட்டுகளை வைத்து சென்றிருக்கிறார் இல்லையா? நான் என்ன பேசவே ஆரம்பிக்கல, ஓன்னு கத்துறாங்க. நீங்க என்னுடைய கருத்துல மாறுபடுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க. என்ன பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், என் மீது விமர்சனம் இருக்கலாம், அது வேற. என் இடத்துல இருந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, மனசாட்சியோட பேசுங்க எல்லாரும். என்ன தப்பு பண்ணேனா? கண்டென்ட்டா பேசுறது ஒரு தப்பா? நான் சரின்னு நினைக்கிற கருத்தியலை நான் பேசுவது தவறா? ஆதாரம் இல்லாம நான் ஏதாவது பேசுறேன். 2000 ரூபாய் முதலமைச்சர் கொடுத்தது உண்மைதானே? அதுதானே நான் சொல்றேன். கீழே இருந்து சத்தம். சரி, நான் அந்த தோழர்ட்ட ஐயா அமைதியா இருங்க, உங்க சார்பா வந்திருக்கிறவங்க பேசுவாங்க, என் கருத்துல மாறுபாடு இருந்தா அவங்க பேசுவாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க நான் சொல்றேன். நான் இந்த இடத்துல ஒண்ணு சுட்டி காட்ட கடமைப்பட்டுறேன். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல திமுக தலைவர்களை பற்றி, பெரியாரை பற்றி, கலைஞரை பற்றி மிக கொச்சையாக பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் பேசுவது உண்டு. அப்படி பேசுகின்ற பொழுது திமுக தோழர்கள், தொண்டர்கள் உள்ளே இருந்தால் நம்முடைய தோழர்களும் தொண்டர்களும் அதற்கு கடும் எதிர்வினை ஆற்றுவாங்க, சத்தம் போடுவாங்க. அந்த மாதிரி கண்ணிய குறையா பேசும்போது அப்ப கூட ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அவர்கள் வைக்கின்ற பொழுது இங்கிருந்து எதிர்ப்பு வந்தா கூட நான் மட்டுமல்ல, திராவிட இயக்க தோழர்கள் யார் அந்த அவையில் இருந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க, நாங்க பேசிக்கிறோம், நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லுவாங்க. இதற்கு முன்பு தோழர் பரந்தாமன் அதே மாதிரி சொன்னார், நீங்க அமைதியா இருங்க, நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தோழர்களை ஆட்சிப்படுத்தும். ஆனா பாஜகவினர் அதை செய்யவே இல்லை. எஸ்.ஜி. சூர்யா அமைதியாக நின்று அதை ரசித்துக் கொண்டிருந்தார். நான் சொல்றேன், அவங்க பேசுவாங்க. நீ இப்ப இவ்வளவு நேரம் ஆயிருக்கு, இது வரைக்கும் நான் ஒரு பாயிண்ட் தான் பேசியிருக்கேன், என்ன பேசவே விடல, கவனிச்சிங்களா? அவங்க சரி, இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அடுத்ததான் நான் சொல்றேன், 3000 ரூபாய் தேர்தல் நேரத்தில் கொடுத்ததாக அன்பு சகோதரர் எஸ்.ஜி. சூர்யா சொன்னார். நான் மெத்த பணிவோடு இந்த வார்த்தை பயன்படுத்துறேன். நான் மெத்த பணிவோடு அவருக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அவருக்கு ஒரு கேள்வி இருக்கிறது எனக்கு. மகாராஷ்டிராவில் தேர்தலை 6 மாதம் தள்ளி வைத்து
நீங்கள் 2000 ரூபாய் தருவேன் என்று சொன்னீர்களே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கீழே இருந்து ஒரு கெட்ட வார்த்தையை உச்சரிச்சுட்டு தமிழ்நாட்டை பத்தி பேசுடா அப்படின்னு ஒருத்தங்க கத்துறான். தமிழ்நாட்டை பத்தி பேசுடா. நான் மனுஷன் தானே, எனக்கும் கோபம் உணர்ச்சி எல்லாம் இருக்குமா இல்லையா? அப்ப நான் இனி இந்த அவையில இருப்பது கண்ணிய குறைவுன்னு நான் பேச்சை நிப்பாட்டிட்டு அரங்கிற்கு நடுவுல வரேன். நடுவுல வந்து நான் வந்து எஸ்.ஜி. சூர்யாவை பத்தி கேட்கிறேன். தோழர், உங்க தோழர்கள் தான் இப்படி கண்ணிய குறைவா பேசுறாங்க, உங்க தோழர்கள் தான் இப்படி கத்தரி கூச்சலிடுறாங்க, அவர் இப்படி குனிஞ்சே இருக்கிறார், நிமிந்து கூட பார்க்கல, அப்படியே இருக்கிறார். தோழர், நீங்க அவங்களை அமைதி காக்க சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அவர் பண்ணது எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாதுன்னு 2 கையை பிடிச்சு சொல்றாரு. எனக்கு தெரியாதுங்க, நீங்க இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க. தமிழ் சொந்தங்கள், உலகம் முழுவதும் இருந்து இதை பார்க்கக்கூடிய சொந்தங்கள், திராவிட இயக்க தோழர்கள், சிந்தனையாளர்கள், நாகரிக அரசியலை விரும்பக்கூடியவர்கள், நடுநிலையாளர்கள், மாற்றுக் கட்சிகளை சேர்ந்தவர்கள், மனசாட்சியோட சொல்லுங்க. என் இடத்துல உங்க கட்சியினர் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நீங்க சொல்லுங்க. அப்ப நான் சொல்றேன், இனி இந்த அரங்கில் நான் இருப்பது, ஏன்னா திமுக தோழர் ஒருவர் கூட உள்ள இல்ல. அப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, இனி இவங்க என்னை பேசவே விட போறது இல்ல. நாம் இந்த அவையில் இருப்பது அது எந்த விதத்திலும் நம்ம கருத்தை கொண்டு போய் சேர்க்காது. வார்த்தைக்கு வார்த்தை இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. நெறியாளர் ஒவ்வொரு முறையும் கண்டிக்கிறார். நெறியாளர் கண்டித்த வீடியோவை நான் கீழே இணைச்சிருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உள்ள நடந்ததை என்னுடைய முகநூல்ல வேற யாரோ தோழர்கள் அதை பதிவு பண்ணி போட்டிருக்கிறாங்க. அதை எனக்கு நண்பர்கள் அனுப்புனாங்க. நான் அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. 2 வீடியோ இருக்குது. ஒண்ணு, நீங்க நினைக்கலாம் ஏன்டா தான் ஏதோ பண்ணாங்கன்னு. எனக்கு அப்புறம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களையும் பேச விடாமல் கத்தி கூச்சலிட்டு, அவரு ரவுடி பயிலாடா, நீங்க என்னடா இப்படி கத்திட்டீங்க, வாடா மேடைக்கு வந்து பேசுங்கடா, ஏன்டா இப்படி பேசுறீங்கன்னு அவரு கத்தி, நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி கீழே ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்கி போய் அவங்க கிட்ட அமைதியா இருக்க மாட்டீங்களா, நீங்க கேட்கிற வீடியோ இருக்கு. அதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ முழுமையா பார்த்துட்டு அதை பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அதை இணைச்சிருங்க பாத்தம்பி, என்னுடைய முகநூல் பக்கத்துல போட்டுக்கிற வீடியோ. அப்ப இவ்வளவு சத்தத்துக்கு அப்புறம் நான் வந்து வெளியேறேன், கண்ணிய குறைவான அவையில இருக்க முடியாது, நான் வெளியேறேன். அப்ப பாலா வந்து நெறியாளர், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மிகுந்த பொறுப்போடு ஒரு நெறியாளராக அந்த இடத்தில் நடந்து கொண்டார். அவருக்கும் நியூஸ் 18 நிர்வாகத்துக்கும் என்னுடைய நன்றி. அவர் சொல்றாரு, நான் பொறுப்படுத்துக்கிறேன், நீங்க இருங்க பேசுங்கன்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன் பாலாட்ட, பாலா என்னுடைய சக தோழர் அவரு, நாங்கெல்லாம் ஒன்னா நியூஸ் 18 பணியாற்றிய காலம் உண்டு. நான் அப்ப சொன்னேன், பாலா இந்த கூட்டத்திடம் கண்ணியத்தை எதிர்பார்க்க முடியாது, தயவுசெய்து மன்னித்து விடுங்கள். பில்கிஸ் பானுவை 5 மாத கர்ப்பிணியை கூட்டு பாலியல் உள்ளூர் செய்து கொடூரமாக கொலை செய்த கூட்டம் அல்லவா இது? நான் அங்க சொல்றேன், பில்கிஸ் பானுவை கருவறுத்த கூட்டம் இது. இவர்களிடம் நான் என்ன கண்ணியத்தை எதிர்பார்க்க முடியும்? நான் வெளியேறுகிறேன் என்று சொல்லி நான் வெளியில வந்துட்டேன். என் கார் அங்க இல்ல, என் காரை வந்து வெளியில எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஏன்னா நிகழ்ச்சி முடிய நேரம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் வெளியில இறங்கி, யாரும் இல்ல, தனியனாக நானும் என்னுடைய உதவிக்கு வந்த ஒரு தம்பியும் நேரம் எங்க வர்றோம், மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். ஆட்டோ பிடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்க மெயின் ரோட்டுக்கு வர்றோம். பின்னாடியே ஏராளமான தோழர்கள் ஓடி வருகிறார். வந்து, அண்ணன் நாங்கெல்லாம் திமுகவை சேர்ந்த தோழர்கள், நான் பகுதி கழக செயலாளர் அண்ணன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்துறாங்க. நீங்கெல்லாம் எப்பங்க வந்தீங்க, நீங்க எங்கெங்க இருந்தீங்க நான் கேட்கிறேன். நீங்க உள்ள இருந்தீங்க? இல்லண்ணே, உள்ள இடம் இல்ல, நாங்க வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, பொங்கல் பரிசு தொகையெல்லாம் கொடுத்துட்டு இந்த எஸ்ஐஆர் பணிகள் அது இது நிறைய இருந்துச்சுன்னா எங்களுக்கு, அதுல ஒரு தோழருடைய உறவினர் மரணித்து விட்டார். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். அவர் சொன்ன வார்த்தை, அந்த தோழர் சொன்ன வார்த்தை, சுடுகாட்டுக்கு போய் வாய்க்கரிசியாவது போட்டுட்டு போன்னு சொன்னாங்க. இல்ல நிகழ்ச்சி இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோன்னே, நாங்க வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, நாங்க வரும்போது நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. நீ தாமதம்னா நிகழ்ச்சி ஆரம்பிச்சு பல மணி நேரம் தாமதம்னா இல்ல, 6 மணி நிகழ்ச்சி அப்படின்னா 4:30 வந்து இந்த கூட்டம் உட்கார்ந்துருது உள்ள. எந்த கூட்டம்? பாஜக கூட்டம். 4:30 வந்து அரங்கு ஃபுல் பண்ணிடுறாங்க. அப்ப நம்ம தோழர்கள் வேலையை முடிச்சுட்டு வரும்போது அரங்கு ஃபுல் ஆயிடுது. அப்போ நிறுவனத்தை சொல்லியும் குத்தம் இல்ல, இவங்களை உள்ள உட்காந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்க வெளியில சேர் போட்டு எங்களுக்கு எல்இடியில காட்டினாங்கண்ணே, நாங்க பார்த்தோன்னே, உங்களை பேசவே விடல, கெட்ட வார்த்தை போட்டு பேசுறாங்க, என்னதான் பண்றது அப்படின்னு தோழர்கள் கேட்டாங்க. விடுங்க, என்னங்க பண்றது, அவ்வளவுதான், நம்ம கிளம்புவோம் அப்படின்னு நான் கிளம்ப போகும்போது, தொலைக்காட்சி நிர்வாகத்தை சேர்ந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய தம்பிமார்கள், தோழர்கள், சகோதரர்கள் வந்து, சார் ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம், பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி, நீங்களும் இருந்து பேசி கொடுத்துட்டு போனாதான் அது முறையா இருக்கும், நிறைவா இருக்கும், தயவுசெய்து நீங்க கோவப்படாங்க, நீங்க வாங்க சார், நீங்க பேசிட்டு போங்க, நீங்க அப்படி போக வேண்டாம் அப்படின்னு அன்பா வேண்டுகோள் வைக்கிறாங்க. அப்ப சுத்தி இருந்த தோழர்களும், ஆமாண்ணே நம்ம கருத்தை நம்ம பதிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒண்ணு சொன்னாங்க. ஆனா அவர் திருப்பியும் உள்ள வந்தாலும் அவங்க தகராறு பண்ணுவாங்க, அவங்க அவரை தாக்குற அளவுக்கு கூட வெளியில இருக்காங்க, அவங்க ஏன்னா அந்த வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும், கீழே இருந்து அப்படி கத்துறா, விட்டா அடிச்சுருவாங்க இருக்கு, அப்படி வர்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல அண்ணனை நாங்க தனியா அனுப்ப மாட்டோம், நாங்க எல்லா கட்சிக்கும் உள்ள இடம் கொடுத்துருக்கீங்கல்ல, எங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் கூட உள்ள இல்ல, நாங்க ஓரமா உட்கார்ந்துக்கிறோம், சேர் இல்லையா, நாங்க தரையில உட்கார்ந்துக்கிறோம்,
நாங்க பின்னாடி கூட நின்னுக்கிறோம், எங்களையும் உள்ள விடுங்க, அவர் உள்ள வருவாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இத்தனை பேர் உள்ளே வந்தால் உள்ளுக்குள் ஏதேனும் அவர்கள் திருப்பி இந்த பாஜக குண்டர் கூட்டம் வேணும்னே ஏதாவது பிரச்சனை பண்ணும், தகராறு பண்ணி ஏதாவது வார்த்தையை விட்டுச்சுன்னா உள்ளுக்குள்ள ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டு விடுமோ என்று தொலைக்காட்சி நிர்வாகம் ஒருவேளை அஞ்சு இருக்கக்கூடும், எனக்கு தெரியல. அவங்க தயங்குறாங்க. எப்படி இத்தனை பேரு? ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து எங்க கருத்தை நாங்க சொல்ல போறோம், நாங்க கைத்தட்ட போறோம், அவ்வளவுதானே. கைத்தட்ட போறோம். எங்க அண்ணன் பேசுறாரு, நீங்க எப்படி உங்க தலைவர்கள் உங்க நிர்வாகிகள் பேசும்போது கைத்தட்டுங்களோ அது மாதிரி நாங்க எங்க ஆட்கள் பேசும்போது நாங்க கைத்தட்டி கேட்க போறோம், நாங்க வர்றோம் அப்படிங்கிறாங்க. இதுல ஒரு முடிவெடுப்பதில் ஒரு சிரமம் ஏற்படுகிறது இரண்டு தரப்புக்கும். என்ன செய்யலாம் அப்படின்னு ரெண்டு தரப்பும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். உள்ள நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கிடையில அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் பேசிக்கிட்ட பொழுது இதே அட்ராசிட்டி, இதே அடாவடித்தனத்தை, இதே ரவுடித்தனத்தை அந்த குண்டர் கூட்டம் காட்டுது. அந்த வீடியோவை நான் நினைச்சிருக்கேன் கீழே. இது எதுவும் எங்களுக்கு தெரியாது. அப்ப அங்க இருந்த தோழர்கள் சொன்னாங்க, அண்ணன் நம்ம வந்து எந்த கருத்தியலா நம்மள பேசி யாரும் வெல்ல முடியாது. ஒவ்வொரு திராவிட இயக்க தோழனும் அப்படி பேசுவாங்க. ஆனால் நீங்க ஏதோ நிகழ்ச்சியில இருந்து பாதியில பயந்து வெளியேறியது போன்ற ஒரு தோற்றத்தை இந்த சங்கி கூட்டம் ஏற்படுத்தும். நாம எல்லாரும் இங்க நின்று நீங்க இங்க என்ன நடந்துச்சு, இந்த சங்கி கூட்டம் எவ்வளவு அருவருப்பாக அநாகரிகமாக நடந்து கொண்டது என்பதை நம்ம பதிவு பண்ணி ஒரு வீடியோவா போட்டுட்டு நம்ம போனோம்னா அது இவர்களுக்கு நாளைக்கு ஒரு பாடமா இருக்கும். நம்ம இங்க இருந்து ஒரு முழக்கமிட்டு இந்த வீடியோவை பதிவேற்றிட்டு போனோம்னா, ஓகே, திமுக தோழர்கள் இத்தனை பேர் வந்து நின்று இருக்கிறார்கள், அவர்கள் உள்ளே வருவதற்கு இடமில்லாம தான் வெளியில நின்று இருக்காங்க, ஆள் இல்லைன்னு நினைச்சு இனிமேல் இந்த மாதிரிலாம் கலாட்டா பண்ணக்கூடாது, அவர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வரும். நாளைக்கு எந்த கட்சியா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு கட்சிக்கார தோழன் உள்ள இல்லைனாலும் அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிக்கு பேசும்போது அமைதியா இடம் கொடுக்கணும், பார்க்கணும், அவர் பேசுறத கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு வரணும். நாம இங்க இருந்து நடந்ததை நீங்க பதிவு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி நான் அங்க இருந்து நடந்ததை பதிவு பண்ணி முழக்கங்கள் இட்டு, பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, கலைஞர் வாழ்க என்பது போன்ற முழக்கங்கள் எல்லாம் இட்டு, பாசித பாஜக வீழட்டும் அப்படின்னு முழக்கம் இட்டுட்டு நாங்க சரி நம்ம கலையலாம், அங்கிருந்து கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி ஒவ்வொருத்தரா செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இப்படி இப்படி இருக்குது, இப்படி பேசி அங்கிருந்து கிளம்பி மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து இந்த வாசலுக்கு வர போகின்ற பொழுது நிகழ்ச்சி முடிவடைந்து இவங்க வெளியில வர்றாங்க. யாரு? பாஜக அந்த கூட்டம் எல்லாம் வெளியில வர்றாங்க. அதுல சூர்யா என்ன அழைக்கிறார், அந்த பக்கம் நின்று என்ன அழைக்கிறார் பேசுறதுக்கு, அவரை வர சொல்லுங்க அப்படின்னு. தோழர்கள் சொன்னாங்க, இல்ல நீங்க அவரை தாக்குறது தான் உங்களுடைய முடிவா இருக்குதுன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, நீங்க அவரை தாக்குதல் திட்டத்தோட வந்திருக்கீங்க, நீங்க இங்க வாங்க அப்படின்னு அவரை இங்க கூப்பிடுறாங்க. அப்ப அவர் எஸ்ஜி சூர்யா வந்து நிக்கிறாரு, சுத்தி தோழர்களா நிக்கிறாங்க, நானும் நிக்கிறேன். அப்ப எஸ்ஜி சூர்யாட்ட நான் வந்து கேட்கிறேன், எல்லாமே வீடியோ ரெக்கார்டா இருக்கு, நான் எதையும் ஒளிச்சு மறைச்சு பேசுறேன், எல்லாம் வீடியோ ரெக்கார்டு இருக்கு. அப்ப நான் வந்து சொல்றேன், தோழர் நீங்க மனசாட்சியோட பேசுங்க, உள்ள நீங்க ஒரு கண்டிச்சிருக்கலாம் இல்லையா உங்க தோழர்களை, நீங்க கண்டிக்க கூட இல்லையே, குறைந்தபட்சம் இப்போ ஒரு வருத்தமாவது சொல்லுங்க, அதுதான் நாகரிகம், அதுதான் அரசியல் அறம், ஒரு வருத்தத்தை சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி சொல்லிக்கின்ற பொழுது தோழர் சூர்யா சொல்லுகிறார், உள்ள என்னங்க நடந்துச்சு, உள்ள யாருமே உங்களை எதுவுமே சொல்லலையே என்று சொன்னார். வெளியில அதை எல்இடியில பார்த்த தோழர்கள் கொந்தளித்து விட்டார்கள். ஒண்ணுமே நடக்கலையா, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு எஸ்ஜி சூர்யா கூட வந்த ஒரு பாஜக, அவர் என்ன பொறுப்புல இருக்காருன்னு தெரியல, பாஜகவை சேர்ந்தவர், அவரை காட்டி அவர் எஸ்ஜி சூர்யா பக்கத்துல இருக்காரு, இவர் தான் கத்துனாரு, நாங்க பார்த்தோம் வெளியில அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியல, எல்லாம் கும்பலா கத்துனாங்க, இவர் எந்திரிச்சு கத்துனாரு, நாங்க பார்த்தோம், இந்த தம்பி தான், இவர் தான் தங்கை மதிவதனி பேசிட்டு பொழுது இவன் தான் கத்துனான், தம்பி நீ தான் கத்துனு ஒரு பெரிய ஐயா, அவர் வயசு பெருசு இருக்கும், தம்பி நீ சத்தம் போடலன்னு சொல்லு, நீ கட்டணத்தை போட்டு பேசல கத்தலைன்னு சொல்லு அப்படின்னு நீங்க வந்து கேட்கறாங்க. இந்த எஸ்ஜி சூர்யா பண்ணிய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா, உள்ளே இருக்கும்போது அவர்களுடைய குண்டர்களை அவர் கண்டிக்காதது முதல் தவறு. அதன் பிறகு வெளியே வந்த பிறகு குறைந்தபட்சம் அதற்கு வருத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லாதது அடுத்த தவறு. இந்த ரெண்டையும் அவர் செஞ்சிருந்தாருன்னா நேற்று எந்த பிரச்சனையும் கிடையாது. மாறாக திருப்பியும் கலாட்டா பண்ற மாதிரி கத்தி கூச்சலிட்டு அவர்கள் கத்த ஆரம்பிக்கும் போது இவங்க இங்க இருந்து பரஸ்பரம் நீ தான் பேசுன, நீ தான் கத்தின போன்ற வார்த்தை பிரயோகங்கள். இந்த நேரத்துல தோழர்கள் அண்ணே அவங்க உங்களை தான் குறி வைக்கிறாங்க, உங்களை தாக்குவதுதான் அவருடைய பிரதான இலக்காக இருக்கிறது, சுத்தி இருக்கிற சூழல் எதுவும் சரியில்லை, அவங்க உங்களை அட்டிக்கிறது உங்களை தாக்குறது அப்படிங்கறதுல ரொம்ப மூர்க்கமா இருக்கிறாங்க. அலைபேசியில் அழைச்சி, இதுக்கிடையிலே அவங்க அலைபேசியில் அழைச்சி பாஜக காரங்க வேற வேற ஆட்கள் எல்லாம் வர சொல்றாங்க, நீங்க இங்கேருந்து முதல்ல நீங்க வந்து கிளம்புங்க, நீங்க நகருங்க அப்படின்னு சொல்லி என்ன அங்கிருந்த அறைக்குள்ள கூட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு என்ன நடந்துச்சுங்கிறத நான் அலைபேசியில தான் தெரிந்து கொண்டேன். அதன் பிறகு என்ன நடந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இவங்க கத்தி பிரச்சனை பண்ணி இது பண்ணும்போது திமுகவை சேர்ந்த சகோதரிகள் 2 பேர் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார். ஒருத்தரை பிடிச்சு தள்ளி விட்டுருக்காங்க. தள்ளி விட்டு அங்கே தள்ளுமுள்ளாயிருக்கு. நம்ம தோழர்கள் அவங்களை கொண்டு போய் மருத்துவமனையில அனுமதிச்சுட்டு காவல் நிலையத்துல புகாரும் கொடுத்திருக்கிறாங்க. நாம மருத்துவமனைக்கு போயிட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து விட்டுக்கிறோம் என்பது தெரிந்த பிறகு அது வரைக்கும் அங்க இருந்த எச்.ஜி. சூர்யா, அங்கிருந்து திரு கருநாகராஜன் உள்ளிட்டவர்களை வரவழைத்து எல்லாரும் கலைந்து போன பிறகு அங்க ஒரு பிரச்சனையை பண்ணி ஊடகங்களை எல்லாம் வர வச்சு அங்க ஒரு டிராமாவை அரங்கேற்றி விட்டு அதன் பிறகு நாம காவல்துறையில புகார் கொடுத்திருக்கிறோம், நாம மருத்துவமனையில அனுமதித்திருக்கிறார்கள் நம்முடைய தோழர்களை இவங்களுடைய தாக்குதல் தெரிஞ்சுக்கிட்டு போய் இவங்களும் மருத்துவமனையில அனுமதிச்சுட்டு தங்களை மருத்துவமனையில அட்மிட் ஆயிட்டு காவல்துறையில ஒரு புகார் கொடுத்திருக்கிறாங்க. இதான் நேத்து நடந்துச்சு. இன்றைக்கு எல்லா ஊடகங்களிலும் இவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய திமுக பார்த்தீர்களா திமுக அப்படின்னு மனசாட்சி உள்ள ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்க ஒவ்வொரு விவாத நிகழ்ச்சிகள், நீங்க கடந்த வாரம் மதியவதனி கலந்து கொண்ட நிகழ்ச்சி மட்டுமல்ல, அதுக்கு முன்னாடி தோழர் வன்னியரசு கலந்து கொண்ட நிகழ்ச்சியில இதே மாதிரி பிரச்சனை, இதே மாதிரி தகராறு அடிதடி. தோழர் வன்னியரசு இன்றைக்கு காலையில அழைத்து தோழர் வி ஸ்டாண்ட் வித் யூன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, நினைவு இருக்கிறதா தோழர், நான் போன நிகழ்ச்சியில இதே மாதிரிதான் பண்ணாங்க. வேறு ஒரு தோழர், நான் பேர் சொல்ல விரும்பல, வேறு ஒரு தோழர், நான் அவருடைய பேரை இங்க சொல்ல விரும்பல, அஇஅதிமுகவை சேர்ந்த தோழர் அழைத்தார். தோழர் இதே மாதிரிதான் தோழர் இவங்க எல்லா நிகழ்ச்சியிலும் பண்றாங்க. இன்னொரு தோழர் அழைத்தார். தோழர் காஞ்சிபுரத்துல இதே மாதிரிதான் எச்.ஜி. சூர்யா. நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த எச்.ஜி. சூர்யா தான், இவங்களுடைய ஆட்கள் தான் தகராறு பண்ணி வம்பிழுத்து, அதாவது உங்களை என்ன பண்றதுன்னா கீழே இருந்து ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிற தோழர்களை ப்ரொவோக் பண்ண. இப்ப நீங்க திமுக காரங்க உள்ள இருந்தாங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனை இருக்கும். நீங்க திமுக காரங்க உள்ள இல்லை அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லைன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. திமுக காரங்க உள்ள இருந்திருந்தா ஒருவேளை இன்னும் கூட பிரச்சனை பெருசா இருக்கும் எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா இவங்க இன்னும் ப்ரொவோக் பண்ணுவாங்க, கலைஞரை தகாத வார்த்தைகளால பேசுவாங்க. அப்ப கட்சிக்காரன் சண்டைக்கு போனா பிரச்சனை. இது எனக்கு புரியவே இல்லை. இதான் ஜனநாயகமா? இதான் கருத்தை நான் என்ன சொல்றேன், நானும் பேசுறேன் நீங்களும் பேசுங்க வாங்க. இந்த 3 கண்டென்ட் என்ன தெரியுமா இவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இந்த 3 அவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணி நான் எடுத்தேன். இவங்க எல்லா விவாதங்களையும் பேசுறாங்கல்ல, என்னன்னு வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசு இதுன்னு. 2016 அதிமுக கொடுத்த வாக்குறுதி என்னங்கிறதெல்லாம் ஒரு ஃபைல், 2021 திமுக அரசு என்னெல்லாம் கொடுத்ததுங்கிறது ஒரு ஃபைல், இதுல எதெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஃபைல், அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதா இந்த ஃபைல். இதை அதற்கு முன்தினம் தந்தி தொலைக்காட்சியில் நான் விரிவா எடுத்து வச்சேன். இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த கூட்டம் அதுக்கு முன்தினம் கருநாகராஜன் வந்திருந்தார், அதுலயும் இந்த 2-3 பேர் வந்திருந்தாங்க. இந்த ஃபைலை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் திருப்பி இந்த கண்டென்ட்டை இன்னும் கொஞ்சம் செழுமைப்படுத்தி இங்க சொல்ல போறான். அன்னைக்கு தந்தி டிவில என்னை பேசவே விடல, இந்த கண்டென்ட்டை பேசவே விடல. இந்த கண்டென்ட் ரொம்ப முக்கியமான கண்டென்ட். இந்த அரசு என்னவெல்லாம் வாக்குறுதி கொடுத்தது, என்னவெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு முழுமையா 3 ஃபைல் என்கிட்ட இருக்கு. நான் அந்த 3 ஃபைலையும் வச்சு உங்களுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன், தயவுசெய்து நீங்க அதை கேளுங்க. அப்ப இந்த கண்டென்ட்டை பார்த்தோன்னா பயந்து இவன் எனக்கு பேச விடக்கூடாதுங்கிற முடிவு பண்ணிட்டாங்க. இதுல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி இடுமோனம் காட்டி ஒரு பதிவிட்டிருப்பதாக நண்பர்கள் சொன்னாங்க. இப்படி நடந்து கொள்ளலாமா அப்படின்னு. 2 நாளைக்கு முன்னாடி அதே தந்தி அலுவலகத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த ஸ்டுடியோல தாவேகாவை சேர்ந்த முஸ்தபா அவர் பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்று ஒரு மலையாளி சொல்லலாமாங்கிற மாதிரி ஏதோ பேசிட்டார். சீமானை பேர் குறிப்பிடாம மலையாளி என்பது போல ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் என்று சொல்லி இதே கூட்டம் பெருங்கலாட்டா பண்ணி கல்லெல்லாம் விட்டு அடிச்சாங்க. 1 வாரத்துக்கு முன்னாடி சீமான், நான் அந்த செய்தி அப்படியே உங்களுக்கு வாசிக்கிறேன். இவங்க அதாவது இவங்களுக்கு வந்தா எல்லாமே ரத்தங்க, மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. எப்படி? சீமான் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் திமுக நிர்வாகி ரங்கன் என்பவரை சீமான் தாக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சரியா? தினமலர் செய்தி என்ன தெரியுமா? தினமலர் செய்தி, அந்த செய்தி அதை காட்டுப்பா. சீமான் காரை மறித்த திமுக நிர்வாகி வெளுத்து வாங்கிய நாத்தாக்காவினர், அதாவது நாத்தாக்காவினரோ தாவேக்காவினரோ பாஜகவினரோ திமுக காரன் அடிச்சா வெளுத்து வாங்கிய அப்படின்னு பத்திரிகைகள் சொல்லும். வெளுத்து வாங்கிய திமுக காரன் பாஜக காரன் அடிச்சா எல்லாரும் கையை கட்டிட்டு அப்படியே அடி வாங்கிட்டு இருக்கணும். எல்லாரும் கை கட்டும். ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்டுட்டா நாங்க ரவுடி. கடலூர் மாவட்டத்துல விருத்தாச்சலத்துல தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் சார்பில் 20 அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு ஒரு மாநில மாநாடு நடைபெறுது. இதுல சிறப்பு விருந்தினராக சீமான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி இருக்கிறார். மாநாடு முடிஞ்சு கார்ல ஏறி சீமான் வெளியே வந்த போது கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக வர்த்தக நிர்வாகி ரங்கன் சீமானை நிப்பாட்டி கேள்வி கேட்டிருக்காரு, விமர்சிச்சிருக்கிறார். இவங்க என்ன சொல்றாங்க, அவர் சீமான ஏதோ பேசிட்டாரு, அநாகரிகமா பேசிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாதத்துக்கு அப்படி வச்சுப்போம். இதனால் சீமானின் ஆதரவாளர்கள் திமுக நிர்வாகியை சரமாரியாக தாக்கியுள்ளனர். அது வீடியோவே இருக்கு, எல்லா வீடியோவும் எல்லா சேனலும் இருக்கு. சீமானும் காரில் இருந்து இறங்கி
ரங்கனை தாக்கியுள்ளார். அப்ப சீமான யாராவது பேசிட்டா உங்களுக்கு கோபம் வரும். நீங்க கலைஞரை திட்டுவீங்க, பெரியாரை திட்டுவீங்க, அண்ணாவை திட்டுவீங்க, எங்களை திட்டுவீங்க. ஏன்னா நாங்கெல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடல. எங்களுக்கெல்லாம் ரோஷமே கிடையாது. எங்களுக்கெல்லாம் மானரோஷமே வரக்கூடாது. மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கேட்கிறேன்னு நான் சொன்னாலே பாஜக காரனும் கோவம் வந்துடும், எங்களை அடிக்க பாய்வான். நீங்க கலைஞரை வந்து அபியூசிவா பேசுவீங்க, பெரியார அபியூசிவா பேசுவீங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அபியூசிவா பேசுவீங்க, பேச வரக்கூடிய தங்கை மதிவதனியை அடிக்க போவீங்க, அபியூசிவா பேசுவீங்க, எங்கள் மீது தாக்குதல் நடத்த வருவீங்க. நாங்க எல்லாம் அப்படி பார்க்கணும்ல. ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு கேட்டா திமுக பாருங்க எப்படி ரவுடித்தனம் பண்ணுது பாத்தீங்களா, திமுக காலித்தனம் பண்ணுது பாத்தீங்களா. சீமான் அவங்க கட்சிக்காரங்களுக்கு சொல்லி கொடுக்கறது எப்படி, ஜிம்முக்கு போ, நல்லா மாட்டுக்கறி சாப்பிடு, கராத்தே போடு, பிளாக் பெல்ட் போடு, அடிச்சு தூக்கு, வந்து அடிக்கிற அடியில பச்சை மட்டை வெளுக்கும், இப்படிலாம் பேசுவார். அதெல்லாம் தப்பு இல்ல. இவங்க கள்ள கொண்டு எறிவாங்க தாவேகா காரங்க மேல, அது தப்பு இல்ல. இவங்க திமுக காரங்களை அடிப்பாங்க, அதை பத்திரிகைகள் ஸ்லாகித்து எழுதும். ஓட ஓட வெளுத்து வாங்கிய நாத்தாக்கெல்லாம் சொல்லணும். என்னடா நியாயம் இந்த ஊர்ல, புரியல எனக்கு. நான் திருப்பி சொல்றேன், மனசாட்சியோடு பேசுங்க. நான் ஏதாவது ஒரு விவாதத்துல ஒருத்தர கண்ணியக்குறையா பேசியிருந்தேன்னு எனக்கு நீ சுட்டிக்காட்டு. ஒரு தடவை தப்பா போட்டிருக்கேன்னா சொல்லு, நான் ஏத்துக்கிறேன், திருத்திக்கிறேன், தப்பு இல்ல. எல்லாரும் தப்பு நடக்கிறதா. நீ இந்த தரவை தப்பா சொல்லிட்டு நீ சரியான தரவை தான் ஏத்துக்க தயாரா இருக்கிறேன். அதான ஆரோக்கியம். கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாமல் காவாலித்தனம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இன்றைக்கு திமுகவினுடைய ஐடி விங் ஒரு கார்டு போட்டிருக்காங்க. அதுல கடைசி வரி, எதிர்களின் ஆயுதத்திற்கேற்ப பதிலடி கிடைக்கும். தோழர் மதிவதனியை தொடர்ந்து அந்த கார்டை காட்டுப்பார். தோழர் மதிவதனியை தொடர்ந்து தோழர் செந்தில்வேல் பேசிய கூட்டத்திலும் காலித்தனம் செய்துள்ளது இந்த சங்கி கூட்டம். கருத்துக்களை கலவரத்தால் முறியடிக்கலாம் என நினைத்து திருப்பரங்குன்றம் முதல் மக்கள் மன்றம் வரை வன்முறையையே ஆயுதமாக கையில் எடுக்கும் சங்கி கூட்டத்தின் அடாவடியை திமுகவால் ஒரு நொடியில் எதிர்கொள்ள முடியும் என்பதை ஜனவரி 9 நேற்று நடந்த நிகழ்வில் கழகத்தினர் நிரூபித்திருக்கிறார்கள். தலைமைக்கு கட்டுப்பட்டு அமைதி காக்கும் கழகத்தினரை சீண்டி தமிழ்நாட்டின் அரசியல் பண்பாட்டை வன்முறையால் சீரழிக்கும் முயற்சியை சங்கிகள் தொடர்ந்தால் அவர்களின் ஆயுதமே அவர்களை பதம் பார்க்கும் என எச்சரிக்கிறோம் என்று திமுகவுடைய அதிகாரப்பூர்வ ஐடிவில இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. நீங்கள் பீரங்கியோடு வருகின்ற பொழுது நாங்கள் கையில் பூங்கத்துகளோடு நிற்க இயலாது. நீங்கள் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவீங்க, அடிக்க வருவீங்க, அபியூசிவா பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வது? ஒரு முழக்கமிட்டதே உங்களுக்கு வந்து வன்முறையா? நீங்க 2 பெண்களை அடித்து தாக்கி அவங்க மருத்துவமனையில் அட்மிட், அது எங்கேயும் செய்தி கூட ஆகல. எனவே ஒரு ஆரோக்கியமான அரசியல் முன்னெடுப்போம். நான் எல்லாருக்கும் அன்போடு கேட்கிறேன், நடந்தவையாக இருக்கட்டும். ஒரு கனவா கூட எல்லாரும் நினைச்சு வெளியில வாங்க. எல்லாரும் அதை ஒரு கசப்பான நிகழ்வா கடந்து போகட்டும். ஒரு ஆரோக்கியமான அரசியலை பேசுவோம் வாங்க. பாஜக அரசு, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சதுங்கிறத நீங்க சொல்லுங்க. திமுக என்ன செஞ்சதுங்கிறத நாங்க சொல்றோம். ஆதாரங்களோடு பேசுவோம், தரவுகளோடு பேசுவோம், தனி மனித தாக்குதல் என்று பேசுவோம். நாங்கள் எப்பொழுதும் அதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்கு உங்களால வர முடியலன்னா ஒதுங்கி நெல்லுங்க. அறிவார்ந்த மேடைகளுக்கு வராதீர்கள். அறிவார்ந்த மேடைகளுக்கு வந்து இதுபோல் அருவருப்பாக நடந்து கொண்டு, ஆபாசமாக நடந்து கொண்டு, அடாவடித்தனம் செய்து அதுக்கு பஞ்சாயத்துக்கு, அதுக்கு சப்போர்ட்டுக்கு நாம் தமிழர்னா இடுமோனம் கார்த்தி பதிவு போட்டிருக்கிறார். ரொம்ப வருத்தமா இருக்கு தம்பி மேல எனக்கு இப்படி ஒரு பதிவை பார்க்கும்போது. அங்க அவரை நேற்று இதே மாதிரி திமுகவினர் ஒரு 100 பேர் சுத்தி இருந்து ஏதாவது கத்தும்போது கத்துனாங்கன்னா அவர் இதே மாதிரிதான் நாகரிகமாக வந்து நான் வந்து அவர் எழுதியிருக்காரு, எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறார். ரொம்ப வருத்தமா இருக்கு. நாகரிக அரசியல் எல்லா இடத்துலயும் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அது எல்லோருக்கும் வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் தொடர்ந்து நாகரிக அரசியலோடு, கருத்தியல் வளத்தோடு, களத்திலும் வலிமையோடு, திடமான உள்ளத்தோடு திராவிடம் 2.0 மீண்டும் வளர வேண்டும் என்ற நோக்கில், அதுக்கு காரணம் தமிழ்நாடு வளரணும், தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை நோக்கத்துல நான் தொடர்ந்து என்னுடைய களப்பணியை செய்வேன், என்னுடைய கருத்தியல் பணியை செய்வேன். உடன் நின்ற அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி. இதுல வந்து என்ன சொல்றது, மீண்டும் இது போன்ற எந்த நிகழ்வுகளும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் வந்து உறுதியா இருக்கிறேன். நீங்களும் அதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நடந்த நிகழ்வுகள் நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். நாம் ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுப்போம். முடிந்தால் அங்கு வாருங்கள். களத்தில் ஆரோக்கியமான அரசியலுக்கு களத்தில் தரவுகளோடு சந்திப்போம் என்று சொல்லி, தமிழ் கேள்விக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் சொந்தங்களுக்கு நன்றி சொல்லி, தமிழ் கேள்வியை தொடர்ந்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.